ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, வீட்டில் செல்வ வளம் அதிகரிப்பதற்கு 3 நாட்களில் உங்களுடைய கடன் அடைவதற்கு உங்களுடைய வீட்டின் தலையணைக்கு கீழே இந்த 7 பொருட்களை வைத்து நீங்க தூங்கணும். வீட்டுல இதன் மூலமாக பணவரவு அதிகரிக்கும், கடன் தொல்லை தீரும். இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். தலையனுக்கு அடியில சில பொருட்களை வைத்து நம்ம தூங்கும் பொழுது நமக்கு அதிர்ஷ்டம் அதிக அளவுல அடிக்கும். அதே மாதிரிதான் 3 நாட்களில் கடனை அடைக்கக்கூடிய வழி கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கும். அதை பற்றி தான் இந்த பதிவுல 7 பொருட்களை தலையணைக்கு அடியில வைத்து படுக்கணும். வாழ்க்கையில செல்வ வளம் பெருகும், மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும். இதை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். சிறு வயதிலிருந்தே நம்ம தூங்கும் பொழுது எதையாவது உடன் வைத்து தூங்குவோம். அதாவது தலையணுக்கு அடியில ஏதாவது ஒரு பொருள் வைத்து நம்ம தூங்குவோம். உதாரணமாக துடைப்பம் வைத்து நம்ம படுப்போம். அதாவது பெரியவர்கள் வீட்டுல தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா நம்ம படுக்கிறதுக்கு பக்கத்துல துடைப்பம் போட்டுட்டு படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன குழந்தையில நம்ம பயப்படக்கூடாது, கெட்ட கனவுகள் வரக்கூடாது அப்படின்னு நமக்கு பக்கத்துல குழந்தையாக இருக்கும் பொழுது குழந்தைக்கு பக்கத்துல அந்த மாதிரி துடைப்பம் போட்டு தூங்குவோம். யாரெல்லாம் இந்த மாதிரி சிறு வயசுல நீங்க முயற்சி பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கெட்ட விஷயங்களை நம்ம கிட்ட இருந்து தள்ளி வைப்பதற்கு மிளகா, துடைப்பம் இது எல்லாமே பயன்படுத்தும். அதே மாதிரிதான் வாழ்க்கையில பணவரவு அதிகமாகணும், மகிழ்ச்சி நிலவணும், செல்வ வளம் பெருகணும், வீட்டுல எப்பொழுதுமே வற்றாத செல்வ வளம் இருக்கணும் அப்படின்னா சில பொருட்களை வாஸ்துப்படி தலையணைக்கு அடியில நம்ம வைத்து தூங்கும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் இதன் மூலமாக கிடைக்கும். அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இப்போது ஒன்றொன்றாக நம்ம பார்க்கலாம். நாணயங்கள். தலையணைக்கு அடியில ஏதாவது ஒரு நாணயம், அது 1 ரூபாய் நாணயமோ 5 ரூபாய் நாணயமோ வைத்து நம்ம தூங்கும் பொழுது நம்ம வீட்டுல ஏதாவது நிதிநிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பண பிரச்சனை, இது எல்லாமே தீரும். அதாவது உடல் நலத்திற்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இது அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரக்கூடிய முக்கியமான பொருள். நீங்க பணவரவு அதிகமா நமக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான ஏதாவது ஒரு நாணயங்களை நீங்க வைத்து வழிபடணும். இப்படி நீங்க வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்தது 2வது மயில் இறகு. தலையணைக்கு அடியில மயில் இறகை வைத்து நம்ம படுக்கும் பொழுது நேர்மறை ஆற்றல் அதிகமாகும், அதிர்ஷ்டமும் சேரும். அதே மாதிரி தீராத கடன் தொல்லையில இருக்கிறவங்க இந்த மயில் இறகை வைத்து படுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில நாட்கள்லேயே நல்ல மாற்றம் ஏற்படும். குடும்பத்துல அமைதியான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஏலக்காய், அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம். ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் நம்ம தலையணைக்கு அடியில வைத்து தூங்கும் பொழுது இதன் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருக்கு, ஒரு கஷ்டம் இருக்கு, துன்பம் இருக்குன்னா அது போகும். அதனால ஏலக்காயை வைத்து நீங்க தூங்கும் பொழுது மகாலட்சுமி கடாட்சமும் ஏற்படும். இதுவும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நமக்கு போக்கும். பச்சை கற்பூரமும் அதே மாதிரி தான் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கண்டிப்பாக இதை நீக்கும். இதன் மூலமாக ஒரு சில நாட்களிலேயே உங்களுக்கு கனவு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்தணுமா, இல்லை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும் அப்படின்றத இந்த பதிவின் கடைசியில நான் சொல்றேன். அடுத்தது நீங்க தூங்கும் பொழுது வைக்கக்கூடிய இன்னொரு பொருள் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எத்தனை லட்சம் கடன் இருக்கோ அந்த கடன் தீர்ந்து விட்டது அப்படின்னு எழுதிட்டு அந்த பேப்பரை மடித்து தலையணைக்கு அடியில வைத்து நீங்க படுக்க போகலாம். இப்படி நீங்க செய்யும் பொழுது யார் கடன் பிரச்சனையில இருக்கிறீங்களோ அவர்கள் இதை செய்யும் பொழுது சுலபமான முறையில அவர்களுக்கு சீக்கிரமாக கடன் தீர்வதை கண்டிப்பாக அவர்கள் கண்கூடாக பார்க்கலாம். எனக்கு சீக்கிரமா இந்த கடன் தீர்ந்துருமா, 3 நாட்கள்ல தீர்ந்துருமா, 5 நாட்கள்ல தீருமா, இல்லை எத்தனை மாதத்துக்குள்ள தீரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உங்களுடைய அந்த கர்ம வினையின் தாக்கத்தை பொறுத்து தான் இருக்கு. சில பேருக்கு சீக்கிரமாகவே இது பலன் கொடுக்கும், ஒரே நாள்ல கூட பலன் கொடுக்கும். சில பேருக்கு 3 நாட்கள், சில பேருக்கு 3 மாதங்கள். இப்படி உங்களுடைய கர்ம வினைகளின் பலனை பொறுத்து உங்களுடைய கடன் தொல்லை சீக்கிரமாக தீர ஆரம்பிக்கும். அடுத்தது வாசனையான மலர்கள். தலையணைக்கு அடையில வாசனையான பூக்களை வைத்து நீங்க படுத்தீங்கன்னா மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அதே மாதிரி கெட்ட கனவுகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு கனவு பயம்படுத்துது, ஏதாவது துரத்துற மாதிரி கனவு வருது, அடிக்கடி இந்த மாதிரி கெட்ட கனவு வருது அப்படின்னா
ஆஞ்சநேயருடைய படத்தை நீங்க படுக்கிற அறையில, அப்படி இல்லைன்னா நீங்க தூங்கும் பொழுது அந்த தலையணுக்கு அடியில நீங்க வைத்துட்டு படுக்கலாம். அடுத்தது வெந்தயம். வாஸ்து தோஷத்தை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் எதுனா அது இந்த வெந்தயம் தாங்க. இது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மனநிலையும் மன அழுத்தத்தையும் போக்கக்கூடியது. இந்த வெந்தயம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. அதனால தவறாமல் அனைவரும் வெந்தயத்தை பயன்படுத்தலாம். துளசி இலை, கிராம்பு, அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள், இரும்பு சாவி, இதையும் தலையணைக்கு அடியில் வைத்து நீங்கள் படுத்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால தவறாமல் இந்த விஷயங்களை அனைவரும் நம்பிக்கை இருந்தால் முயற்சி பண்ணி பாருங்க. இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். உதாரணமாக இப்போ ஏலக்காய் வைத்து நம்ம படுக்கிறோம், தொடர்ந்து இதை பயன்படுத்தலாமானா 7 நாட்கள் தொடர்ந்து இந்த ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய் வைத்து நீங்கள் படுக்கிறீங்கன்னா 7வது நாள் கழித்து இந்த 3 ஏலக்காயும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் புதிதாக ஏலக்காயை வச்சுக்கோங்க. நாணயங்கள், அதே நாணயங்கள் பயன்படுத்தலாம். மற்ற பொருட்கள், வெந்தயம் ஒரு 7 நாட்கள் இருக்கட்டும், திரும்பவும் அதை கால்படாத இடத்துல போட்டுட்டு பயன்படுத்துங்க. பேப்பர், அதே பேப்பர் பயன்படுத்தலாம். கடன் தீர வேண்டும், பணவரவு வேண்டும் அப்படின்னு நீங்கள் எழுதி வைத்திருக்கிற பேப்பர் பயன்படுத்தலாம், தொடர்ந்து பயன்படுத்தலாம். மயிலிறகு பயன்படுத்தலாம். எது தொடர்ந்து பயன்படுத்த முடியுமோ, உபயோகப்படுத்த முடியுமோ அந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாற்றக்கூடிய பொருட்களை 7 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்பொழுது வரைக்கும் தான் அதற்கு அந்த சக்திகள் இருக்கும். அதற்கப்புறமா புதுமையாக நம்ம அதை புதுப்பிச்சுக்கணும். இதை முயற்சி செய்து பாருங்கள், நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.